அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் சொல்லிவிட்டு இன்றைக்கான வீடியோக்கு நம்ம போயிடலாம். நம்ம கற்றலில் கற்றல் சேனலில் வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து குரூப் 4க்கான இலவச வகுப்புகளை தொடங்கிருக்கிறோம். இதோட முக்கிய நோக்கங்கள் வந்து 2 மாதத்துக்குள்ள முழு பாடத்திட்டத்தையும் வந்து முடித்து அந்த படிக்கின்ற காலத்திலேயே வந்து வாரம் ஒரு முறை, அதாவது வாரம் முழுக்க படிக்கின்றதுக்கான தேவையான வீடியோஸு நோட்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். நம்ம வீடியோஸ் கீழே நோட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் இருந்தால் தொடங்குறோம். வார இறுதியில் சனிக்கிழமை ரிவிஷன் வீடியோ இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஸ்டின் டிஸ்கஷன், ஒரு சின்ன சிறு தேர்வு நடக்கும். மாதம் ஒரு முறை ஒரு முழுமையான ஒரு தேர்வு, நம்ம மாதம் முழுக்க என்ன படிக்கிறோமோ அதை நடத்துவோம். தமிழ், கணிதம், ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவுலாம் முடிச்சுட்டு 2 மாத காலத்தில் அடுத்து ஒரு 6 மாதம் 4 மாத கால இடைவெளியில் மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸு, அவுட் சோர்ஸஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதை பார்த்துட்டு நம்ம வந்து வர இருக்கிற டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் அது குறிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நோக்கி போவோம். அனைவரும் வந்து இணைங்க. இதோட டீட்டெயில் வந்து நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் நம்ம கீழே ஒரு பிளாக் லிங்க் கொடுத்துருமோ அதில் தான் வந்து உங்களுக்கான நோட்ஸ் எல்லாமே தருவோம். இன்றைக்கான நோட்ஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம நேராக வீடியோக்கு போகலாம். வணக்கம். இன்றைய வகுப்பு தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த தலைவர்கள்ங்கிறது வந்து நமக்கு வெறுமனே இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்காக மட்டும் பார்க்காம இதை வந்து நம்ம எதுக்கு தலைவர்களை நமக்கு கொடுக்குறாங்க? நம்ம தான் சுதந்திரம் பெற்றுமே, இனி வந்து நமக்கு முன்னோக்கி செல்றதுக்கான இப்போ தற்போதைய ஆளுமைகளை பார்த்தா போதுமே, ஏன் அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொடுக்குறாங்கன்னா அதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு கருத்தாக இங்கே இடம்பெறுது. வெறுமனே தலைவர்களை படிக்கிறது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்நேரம் பிறந்தார், இவர் இது செஞ்சார்னு மட்டும் போகாமல் எதுக்கு அவர் அதை செஞ்சார், இதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நம்ம அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தலைவரை படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைய நம்ம தலைவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் யாரை பார்க்க போகிறோம்னா, இவர் வந்து ஒரு புரட்சியாளர் அப்படிங்களா, அண்ணல் அப்படிங்களா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய போராளி அப்படிங்களா, சட்டம் பயின்றவர் அப்படிங்களா, ஏன் உலகிலேயே நீண்டமான அரசியலமைப்பை இந்தியாவிற்கு வழங்கியவர், அரசியலமைப்பின் தந்தை இவர். நாளை 14/4 இவருடைய பிறந்த நாள். டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இவர் வாங்கிய பட்டங்களை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு வியப்புத்தக்க விஷயமா இருக்குதுன்னு. BA, MA, MSc, DSc, PhD, LLD, DLitt, பாரிஸ்டர் ஆஃப் லா, இத்தனை பட்டங்களை. அது எத்தனை யூனிவர்சிட்டியில்? பாம்பே யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, ஒசாமினியா யூனிவர்சிட்டி, இப்படின்னு எத்தனை யூனிவர்சிட்டியில் எத்தனை லா முடிச்சிருக்காரு. இவர் வந்து அவரோட வாழ்ந்த காலத்தில் ஒரு நூலகமாகவே திகழ்ந்திருக்கிறார். படிக்கிறதுக்காகவே வாழ்ந்து வருவார். படிப்பு எவ்வளோ முக்கியமாக, வாழ்நாளில் இறக்கும் வரை படிக்கணும் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் டாக்டர் B.R. அம்பேத்கர், ராம்ஜி சாக்பால், பீமாபாய். ராம்ஜி சாக்பால் இவரோட தந்தையார், பீமாபாய் இவங்களோட தாயார். இவங்களுக்கு வந்து 14வது குழந்தையாய் 14/4/1891 மோங்கிற ஊரில் பிறக்கிறார். இவருக்கு அந்த 14ங்கிறது நல்லா செட் ஆகுது. ஏன்னா பெற்றோருக்கு வந்து 14வது குழந்தையாய் 14ஆம் தேதி பிறக்கிறார், 4வது மாதம். இந்த மாதத்தில் நாளைக்கு பிறந்திருக்கார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். தொடக்க கல்வியை தபோலி என்ற கிராமத்தில் தொடங்குகிறார். பிறகு இவரோட 6வது வயதில் வந்து இவங்க தாயார்னா பீமாபாய் அவர்கள் இறந்துருவாங்க. அதனால் இவரோட தந்தையார் வந்து சாதரா அப்படிங்கிற ஊரில் வந்து ஆசிரியராக ஒரு இராணுவ பள்ளியில் வந்து சேருவார். இவரும் வந்து பின்னால் சாதராவில் இருந்த உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். கோணிப்பையை எடுத்து செல்ல வேண்டும், இதுதான் அங்கிருந்து அவல நிலையே. இந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு போகணும், தீண்டாமைக்கு உள்ளாக்கப்படணும், தண்ணிகளை வந்து, அதாவது தண்ணி அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க, அது கீழே இருந்து பிடிச்சி குடிக்கிற மாதிரி. இந்த அவல நிலையெல்லாம் பார்த்துட்டு தான் அம்பேத்கர் வந்து பெரிய புரட்சியாளராகவே மாறினார். கோணிப்பையை எடுத்து செல்ல வேண்டும், வெகு தொலைவில் அமர்ந்து ஆசிரியர் நடத்தும் பாடத்தை கேட்க வேண்டும், பயில வேண்டும். ஆமாம், நமக்குள்ள இப்போ இப்படி இந்த சமமான நிகரான சமானம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்குதுன்னா அதுக்குள்ள இவரோட மிகப்பெரிய போராளி இவர். இதெல்லாம் நம்ம மறுத்து இடையிலாது. புத்தகம் வாசிக்கவோ பாட்டு பாடவோ எந்தவித உற்சாகத்தையும் ஆசிரியர்கள் தீண்டப்படாத மாணவர்களுக்கு அளிக்க மாட்டார்கள். இந்த தீண்டப்படாத வார்த்தை, இல்லை அந்த தலித்து, தாழ்த்தப்பட்டவங்கிற வார்த்தை வந்து அறவே கூடாதுன்னு முதல்ல ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், அம்பேத்கர் அவர்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ரொம்ப போராடினவர்கள், விடுதலைக்கு பெற்றுத்தந்தவர்கள். அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றினவர், தீண்டத்தகாதவர்களுக்கு பல சட்டங்களை கொண்டு வந்தவர், போராடினவர், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் இவரோட வீடியோ வந்து நம்ம ஒரு வகுப்பில் அடிக்கிற முடியாது. அது தொடர்ந்து இந்த வாரம் முழுக்கவே இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆரம்ப புள்ளியாக தான் இருக்கும். எந்த ஒரு தலைவர்களை பற்றி பார்க்க போக மட்டும் இங்கே வந்து எளிமையாக கடந்து போயிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட நம்ம உள்வாங்கி, இப்போ வந்து அம்பேத்கரை சட்டத்தை ஏற்றிருக்காரு, அவர் ஏன் இயற்றினார், என்ன ஏற்றினார் மட்டும் தெரிஞ்சுக்காமா இப்போ ஒரு
தீண்டத்தகாத மக்களுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்கன்னா அடுத்து அந்த நிலை ஏற்படும் போது அந்த மக்களுக்கு அந்த சட்டத்தை நம்ம கொண்டு ஒரு பயனளிக்கிற விதத்தில் சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் நாளை அரசு அதிகாரிகளாக இருக்கும்போது இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து அம்பேத்கரின் குடும்ப பெயர் அம்பேவடைக்கர். ஏன்னா இவர் வந்து அம்பேவடை அப்படிங்கிற ஊர் வந்து இவங்க சொந்த ஊர், அதனால் இவங்க குடும்ப பெயர் வந்து அம்பேவடைக்கர் இருக்கும். அதனால் அவரது தந்தை ராம்ஜி சாக்வால் அம்பேத்கர் என்று அழைக்கப்பட்டார். தந்தையின் பெயரை தன் பெயரோடு அம்பேத்கர் இணைத்துக் கொண்டார். அதனால தான் இவர் பேர் வந்து அம்பேத்கர் அப்படின்னு பீமாராவ் அம்பேத்கர். ராம்ஜியின் குடும்பம் பம்பாய்க்கே செல்லும் சூழ்நிலை உருவாயிற்று. ஆமாம், இவர் வந்து பின்னால் இவங்க குடும்பம் வந்து மும்பைக்கு வருவாங்க. அது அம்பேத்கரின் கல்விக்கு பெரிதும் உதவியாக இருந்துச்சு. இவர் வந்து உயர்கல்வி தொடர்றதுக்கு வந்து உதவியாக இருந்தது என்னன்னா அவங்க வந்து பம்பாய்க்கு வந்தது, மும்பைக்கு வந்தது தான் இவருக்கு வந்து உதவியாக பெரும்பளவு அமைந்திருக்கும். பம்பாய் சென்றதும் அம்பேத்கர் மராத்தா உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். முதல்ல வந்து தபோலி அப்படிங்கிற ஊரில், அடுத்து வந்து சாரதாங்கிறது, இப்போ வந்து மராத்தா உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து எல்பிஸ்டன் உயர்நிலைப்பள்ளி பம்பாயில் இருந்த மிகச்சிறந்த பள்ளிகளில் இதுவும் ஒன்று. இங்கே தான் இவர் வந்து படிக்கிறார். சமஸ்கிருதம் பயிலும் வாய்ப்பையும் இழந்தார் அம்பேத்கர். இவருக்கு வந்து அங்கே சமஸ்கிருதம் பயிலும் வாய்ப்பு கிடைக்கல. மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றவுடன் 9 வயது நிரம்பிய ராமாபாய் என்ற பெண்ணுடன் தன் 17வது வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டார். ஆமாம், இவருக்கு வந்து இவரோ 17வது வயதில் தன்னை விட சின்ன பெண்ணான குழந்தை திருமணம் தான் 9 வயது பெண்ணை வந்து திருமணம் செய்திருக்கார். அம்பேத்கர் அவர்கள் எல்பின்ஸ்டர் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். பின்னர் வந்து அந்த உயர்நிலை பள்ளியோட கல்லூரியிலேயே எல்பின்ஸ்டர் கல்லூரியிலேயே சேர்க்கப்பட்டார். கிருஷ்ணாஜி அர்ஜுன் கெலிஸ்கா அம்பேத்கருக்கு உதவ முன்வந்தார். அவர் பரோடா மன்னர் சரபோஜிராவ் உதவியை பெற்று தந்தார். ஆமாம், பரோடா மன்னர் வந்து இவருக்கு வந்து ரூபாய் 25 வந்து கல்வி உதவி தொகையை தந்திருப்பார். அதனால தான் வந்து அவருக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கும். பின்னால் வந்து அவரை அமெரிக்காவுக்கு போய் படிக்க அமைக்கிறதுக்கு இவர் வந்து உதவி இருப்பார். பேராசிரியர் முல்லர் உதவ முன்வந்தார். அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பு 1913 வந்து இவர் வந்து கொலம்பியா போகிறார் அமெரிக்காவுக்கு. எதுக்குன்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். பரோடா மன்னர் சயிஜிராவ் கெய்க்வாடு அவர்கள் உதவ ஆணை பிறப்பித்திருந்தார். ஆமாம், இவருக்கு வந்து உதவி புரிந்திருப்பார். குறிப்பிட்டுள்ள பாடங்களை நன்கு படிப்பேன் என்று படித்த பின் பரோடா அரசில் 10 ஆண்டுகள் பணியாற்றுவேன் என்று ஓர் ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் கையெழுத்திட்டார். இதன் காரணமாக தான் அவருக்கு வந்து உதவி செஞ்சிருப்பார். இந்தியாவில் ஆங்கில மொழியுடன் பெர்சி மொழியையும் படித்து BA பட்டம் பெற்றதை போன்று அமெரிக்காவில் அரசியல் விஞ்ஞானம், நிதியியல், தத்துவம், மானிடவியல், சமூகவியல், பொருளாதாரம் ஆகிய துறைகளில் படிப்பதற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆமாம், அம்பேத்கர் வந்து வெறுமனே வந்து எல்லாத்துக்காகவும் போகிறான்ல, இத்தனையும் கற்றுக்கிட்டு அரசியல்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு விஞ்ஞானம், நீதியியல், தத்துவம், மானிடவியல், சமூகவியல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு பொது உடைமை வாரியத்தை வந்து போராடினார். நமக்கான அரசியலமைப்பை ஏற்றி தந்தார். வெறுமனே ஒரு இதில் மட்டும் வச்சு ஏற்றி தரல. 60 நாடுகள்லேருந்து 64 லட்சம், அந்த காலத்தில் 64 லட்சம் செலவில் அது உலகத்தின் நீண்ட அரசியலமைப்பை 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் செலவழித்து ஏற்றிருப்பாங்க. பண்டைய இந்தியாவில் வாணிபம் என்ற ஆய்வுக் கட்டுரைக்காக 1915ஆம் ஆண்டு BA பட்டம் பெற்றார். இவரோட முதல் வந்து BA பட்டம் பெறதுக்கான ஆய்வுக் கட்டுரை பண்டைய இந்தியாவின் வாணிபம் அப்படிங்கிற ஆய்வுக் கட்டுரை. இவரோட வந்து ரூபாய் சிக்கல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்கும். அது வந்து முக்கியமான பங்களிச்சிருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். 1916ஆம் ஆண்டு மே மாதத்தில் டாக்டர் கோல்டன் வெய்ச்சர் நடத்திய மனித இன வரலாறு பற்றிய கருத்தரங்கில் இந்தியாவில் சாதிகள், அவற்றின் இயக்கம், தோற்றம், வளர்ச்சி என்ற ஆய்வுக் கட்டுரையை படித்தார். 1916ஆம் ஆண்டு இவர் வந்து சாதிகளோட தாக்கத்தை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால முதல் கட்டுரை வந்து, அதாவது 2வது கட்டுரை 1916ஆம் ஆண்டு இந்தியாவில் சாதிகள், அவற்றின் இயக்கம், தோற்றம், வளர்ச்சி அப்படிங்கிற கட்டுரையை படிக்கிறார். இதுக்கு அடுத்து இந்தியாவின் ஆதாய பங்கு ஒரு வரலாற்று ஆய்வு கண்ணோட்டம் என்ற கட்டுரை எழுதுகிறாரு. 1916ஆம் ஆண்டு இவ்வாய்வு கட்டுரையை கொலம்பியா பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டது. மேலும் விரிவுபடுத்திய இந்த கட்டுரையை 8 ஆண்டுகள் கழித்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதியின் பரிணாம வரலாறு, த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா என்ற தலைப்பில் அம்பேத்கர் வெளியிட்டார். அதை BS கிங் அண்ட் சன்ஸ் என்ற கம்பெனி இந்தியாவில் புத்தகமாக வெளியிட்டது. 1916 இவர் வெளியிட்ட இந்த கட்டுரை, விரிவான கட்டுரை தான் 1916 ஒரு 8 ஆண்டுகள் கழித்து இவர் வெளியிட்ட இந்த விரிவான கட்டுரை தான் முதல் புத்தகமாக இவருக்கு வெளியிடப்பட்டது. அடுத்து கொலம்பியா பல்கலைக்கழக தத்துவவியல் டாக்டர் என்ற பட்டத்தை இவருக்கு வந்து வழங்கிச்சு. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படிங்கிறது வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு வழங்கிச்சு. அம்பேத்கர் அவர்கள் 1916 ஜூன் மாதம் அமெரிக்காவை விட்டு புறப்பட்டார். சில நாட்கள் பயணத்தில் கழித்த பின் லண்டன் நகரை அடைந்தார். உடனடியாக 1916 அக்டோபர் மாதத்தில் சட்டம் பயிலுவதற்காக கிரேஸின் சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். 1916ஆம் ஆண்டு சட்டம் பயில முதல் கிரேஸின் சட்டக்கல்லூரிக்கு போகிறார். இங்கே தான் வந்து அவரோட இந்த சட்ட அரசியல் வாழ்க்கை தொடங்குது. பொருளாதாரம் மற்றும் அரசியல் விஞ்ஞானத்தில் சிறப்பு வாய்ந்த இங்கிலாந்து கல்லூரியில் பொருளாதாரம் பயில அந்த கல்லூரியில் சேர்ந்தார்.
கல்வி உதவித்தொகைக்கான காலம் முடிந்து விட்டது என்று பரோடா மன்னர் அறிவித்ததால் தாய்நாடு திரும்ப வேண்டிய கட்டாயம் அம்பேத்கருக்கு ஏற்பட்டது. ஆமாம், அவரே ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தானே கொலம்பியாவுக்கு சென்றிருப்பார். அதனால் அவர் தாய்நாடு திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். இங்கிலாந்து பேராசிரியர் எட்வின் கண்ணன் அவர்கள் பரிந்துரையின் பேரில் 1917 அக்டோபர் மாதத்திலிருந்து 4 ஆண்டுகள் முடிவதற்குள் மீண்டும் அவருடைய படிப்பை தொடர்வதற்கான அனுமதியை லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். 1917 திருப்பி அவர் படிப்பு தொடர்வதற்கான அனுமதி வழங்கப்படுது. 1920 ஜூலை மாதம் சட்டப்படிப்பை பொருளாதார படிப்பையும் முடித்துவிட வேண்டும் என்ற லட்சியத்துடன் லண்டனுக்கு பயணமானார். 1920 செப்டம்பரில் லண்டனில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் விஞ்ஞான கல்லூரியில் பொருளியல் கல்வியை அம்பேத்கர் தொடர்ந்தார். 1900 ஜூலை மாதம் இங்கேருந்து கிளம்புறாரு. செப்டம்பரில் போய் அவரோட கல்வி, அதாவது பொருளாதாரம் மற்றும் அரசியல் கல்வியை தொடர்றார். இப்பொழுது அவருடைய கவனம் அருங்காட்சியகத்தின் பக்கம் திரும்பியது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை படிப்பது என்பதும் அம்பேத்கரின் லண்டன் வாழ்நாளில் அடிக்கடி நிகழ்ந்தது. காலை 8லேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தொடர்ந்து படிச்சிருக்கார். இதெல்லாம் குறிப்பிடத்தக்க விஷயம். அம்பேத்கரின் அரும்பெரும் ஆய்வு பணி படிப்படியாக ஒரு முடிவு நிலைக்கு வந்தது. ஆமாம், அவர் பல ஆய்வுகள் செஞ்சிருக்காரு. அதில் குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வுகள் இந்த மாதிரி புத்தகமாக வெளியிட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டுரைகள் மட்டுமே இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியாவில் பேரரசின் நிதியை மாகாணங்களுக்கு பிரித்தளித்தல், ப்ரொவின்சியல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா என்ற ஆய்வு கட்டுரையை அவர் முதலில் எழுதி முடித்தார். இதற்காக 1921 ஜூன் மாதத்தில் அவருக்கு எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த ஆய்வு கட்டுரைக்காக அவருக்கு எம்எஸ் பட்டம் வழங்கியிருக்காங்க. 1922 அக்டோபரில் அவருடைய புகழ்மிக்க ரூபாயின் சிக்கல், இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல். 1922 வெளியிட்டது. இதுதான் நம்ம பின்னால் இது மைய வங்கியான ரிசர்வ் பேங்க் ரூபாய்களை வெளியிடுறது, அதாவது நோட்டுகளையும் பணங்களையும் வெளியிடுறதுக்கான ஒரு கருத்தாகவும் இதை எடுத்திருப்பாங்க. த ப்ராப்ளம் ஆஃப் த ருபீஸ் அப்படிங்கிறது. அதனால் இது முக்கியமான கட்டுரை என்ற ஆய்வு கட்டுரையை எழுதி முடித்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்தார். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வகுப்படுத்து தொடர்ந்து நடக்கும். அதுக்கு அப்போல்லாம் அதை பார்ப்போம். அதனால் ஒவ்வொரு தலைவர்களை பார்க்குறப்பையும் அதோட கண்டினியூட்டியாக இது வரலாறில் வந்துடுவார். இப்போ அரசியலமைப்பு ஏற்றில் வந்துடுவார். இன்னும் ஐயனங்களில் வருவார். அதனால் ஒவ்வொரு பாடமும் இன்னொரு பாடத்தோட கண்டினியூட்டியாக இருக்கும். நம்ம அதை தொடர்ந்து படிச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கட்டுரை முக்கியமான கட்டுரை 1922 வெளிவந்தது, ரூபாயின் சிக்கல். ஜெர்மனியில் உள்ள பான் பல்கலைக்கழகத்தில் 3 மாதம் கடுமையாக கவனத்துடன் பயின்றார். அதற்கு பின் 1923 மே மாதம் ரூபாயின் சிக்கல் என்ற ஆய்வு கட்டுரைக்கு லண்டனில் சமர்ப்பித்தார். அதற்காக டிஎஸ் என்ற பட்டம், டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற பட்டம் இதுக்கு வழங்கப்பட்டுச்சு. டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற பட்டம் எதுக்கு வழங்கியிருக்காங்கன்னா இந்த ரூபாயின் சிக்கல் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த டிஎஸ்ங்கிற பட்டம் 1923 கிடைக்குது. இத்துடன் அறிவியலில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம், பான் பல்கலைக்கழகத்தில் கற்ற கல்வி ஆகியவை அம்பேத்கருக்கு அணி சேர்ந்தன. முழு தகுதி வாய்ந்த வழக்கறிஞரானார். இந்தியாவில் உள்ள பொருளாதார சமூகவியல் அறிஞர்களுக்கு அரைக்கூவல் விடும் அளவிற்கு சிறந்த வல்லுநர்களானார். அதான் இவரோட அந்த வழக்கறிஞர் இதுங்கிறத தொடங்குது. இத்தகுதியுடன் இந்திய அரசியல் களத்தில் புயலென நுழைந்தார் அம்பேத்கர். இதுதான் அம்பேத்கரோட சிறப்புல மிக முக்கியமானது. இத்தனையும் கற்றுக்கிட்டு தான் அவர் இந்தியாவுக்கு நுழைஞ்சிருக்காரு. சும்மா எளிமையாக ஒன்றும் வரல. இந்த வகுப்பு இதோட இருக்கட்டும். அம்பேத்கரை பற்றியான பேசிக் தகவல் இது. அவரோட பிறப்பிலிருந்து அவரோட படிப்பு முடிப்பு வரைக்கும் இதில் இருக்குது. அவர் வழக்கறிஞரானது வரைக்கும் இதில் தேவையானது நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வார இறுதியில் ரிவிஷன் கிளாஸ் போடுவோம். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தருவோம். முழு வரலாறையும் அம்பேத்கருக்கு மட்டும்தான் சொல்லுவோமான இல்லை, எல்லா தலைவருக்கும் நம்ம முழு வரலாறையும் கொண்டு போகணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைய காணொலியை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அது என்னென்னா, நம்ம இதில் ஃப்ரீ பேட்ச் மே 1 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கான ஃப்ரீ பேட்ச் இலவச வகுப்புகள். அனைவரும் இணைந்து அதில் பயன்பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.